கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவ கிருபையினாலே மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வல்வன்கோட்டை சகோதரர் தேன்ராஜ், சகோதரி இந்திரா அவர்கள் வீட்டு ஜெப கூட்டத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்காக நாம் பாடல்களை பாடி ஜெபித்தோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்காக கண்டு செல்ல போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 57 முதல் 61 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 24 57 முதல் 61. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து, அவள் வாய்ப்பிறப்பே கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகினருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதரோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். ஆமென். கர்த்ததாமே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா, என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போலே, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போலே, காட்டு மரங்களில் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா, என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா.
சத்திய வேதமும் என் வாஞ்சை நிழலே. தேனிலும் இனிமை அவர் வாயின் வசனம். சத்திய வேதமும் என் வாஞ்சை நிழலே. அதின் கனி எனக்கு அதின் கனி எனக்கு மதுரமாயிருக்கும். அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனே. அதின் கனி எனக்கு மதுரமாயிருக்கும். அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனே. என் பிரியமே என் ரூபவதே எழுந்து வா. என் பிரியமே என் ரூபவதே எழுந்து வா. கண்மாலை சிகரம் என் மறைவிடமே. சிலுவையின் காயமே என் வாழ்வில் தஞ்சமே. கண்மாலை சிகரம் என் மறைவிடமே. சிலுவையின் காயமே என் வாழ்வில் தஞ்சமே. அவகரத்தில் அவகரத்தில் அழகுள்ள பூராவே என் நேச பார்வையில் அழகுள்ள லீலி. அவர் கரத்தில் நான் அழகுள்ள பூராவே என் நேச பார்வையில் அழகுள்ள லீலி. என் பிரியமே என் ரூபவதே எழுந்து வா. என் பிரியமே என் ரூபவதே எழுந்து வா. லா 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 லா. ஓ லா 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 லா. ஓ அல்லேலூயா. கர்த்தர் ஜெபிப்போம். வேட்ட வசனங்களை வாசித்த வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை வேளையிலும் தேவனாம் மகிமைக்காக கர்த்தாவே இந்த நல்ல ஒரு காரியத்திற்காக நாங்கள் கடந்து கூடி வரும்படியான கிருபைகளை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம். இந்த வீட்டு ஜெப கூட்டத்தை தேவன் தாமே பொறுப்படுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் தேவ செய்தியை கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வீட்டு ஜெப கூட்டத்தை ஏற்படுத்தின அருமையான குடும்பத்தாருக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதிக்கான மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாசித்த பகுதியிலே பிரியமானவர்களே, அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அல்லேலூயா. ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக ஆபிரகாம் தனக்கு வயதில் மூத்தவனும் முதியவருமாக இருக்கிற நம்பிக்கை உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, ஆபிரகாமை மதிக்கிறவனாக இருக்கின்ற எலியாசரை கர்த்தர் கிருபையினாலே ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக ஆபிரகாம் அவரை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். வருங்காலத்திற்கு மணவாளன் மணவாட்டியை ஒன்று சேர்க்கக்கூடிய காரியத்திற்கு அது ஒரு நிழலாக இருக்கிறது. ஆகையால் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக எலியாசரை கர்த்தர் அனுப்பினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்னே சென்று
வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று ஆபிரகாம் சொல்லி அனுப்புகிறார். நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம், எப்பொழுதுமே கர்த்தருடைய தூதன் நமக்கு உதவியாக இருந்து வருகிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களைச் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருடைய தூதன் எப்பொழுதுமே நம் ஒவ்வொருவருக்கும் தூதன் இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்காக, நமக்காக யுத்தம் செய்வதற்காகவும் தூதனை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருவதற்காகவும் கபிரியேல் என்னும் தூதனையும் வைத்திருக்கிறார். இவர்கள் பிரத்யேகமான தெய்வ சமூகத்து தூதர்களாக தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர், அதாவது கர்த்தருடைய தூதன் எலியேசருக்கு முன்பாக சென்று இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஜெபத்தோடு அவன் கடந்து செல்லுகிறான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெபத்தோடு செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு போஜன பதார்த்தமாக இருந்தாலும் சரி, அது ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் அதை புசிக்க வேண்டும். ஆக எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு முதலிடம் வைத்து நாம் அதை செய்யும் பொழுது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் அவள் தண்ணீர் அண்டை துறவண்டையில் வரும்போது எலியேசர் அங்கு சென்றுகிறான். அது ஏற்கனவே நாம் எப்பொழுதும் அடிக்கடி நாம் தியானிக்கிற ஒரு பகுதி. தண்ணீர் அண்டை சென்ற பொழுது அவனுக்கும் அவனோடு வந்த மற்ற அந்த வேலைக்காரர்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டதுனால துறவண்டையில் நின்று அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். இந்த துறவண்டைக்கு வந்து தண்ணீரை எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் வார்க்கிற பெண் எவ்வளோ, அவள்தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக இருப்பாள் என்று அவன் ஜெபித்து கொண்டான். கர்த்தர் தாமே ரெபெக்காளை அங்கிருந்து அனுப்புகிறார். மணவாட்டி, அதாவது எந்த விதத்திலும் தூதனுடைய செயல்பாடு அங்கு முக்கியம் பெறும். ஆகையால் ரெபெக்காள் அதே நேரத்தில் அவள் தண்ணீர் துறவண்டைக்கு வருகிறதை நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி வந்தாள், எதேச்சையாக வந்தாளா, எந்த நோக்கத்தோடு வந்தாள் என்று தேவனுக்கு தெரியும். எந்த ஒரு காரியத்திலையும் தேவன் செய்கிற காரியத்திற்கு எதேச்சையான காரியம் எதுவுமே இருக்காது. அது தேவனுடைய வழிநடத்துதலாகவே இருக்கும். நமக்கு தெரியாது. அது தேவனுடைய வழிநடத்துதலாக இருந்தால்தான் அந்த காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுகிறார். மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறார் ஈசாக்கு. மணவாட்டி இப்பொழுதாம் தேடும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம் ஆண்டவராக இயேசு மணவாளன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு பரிபூரணமாக இருக்கிறார். ஒரு பரிபூர்ணமான மணவாளனுக்கு ஒரு பரிபூர்ணமான மணவாட்டியை அவர் தேடுகிறார். ஆகையால் நம்முடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறபடினால் வார்த்தைக்குரிய மணவாட்டியை அவர் தேடுகிறார். வார்த்தையின் மணவாட்டியை மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும், தனக்கு மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஏனோ தானோ என்று ஜீவித்து கொண்டு மணவாளனை சந்திக்க நாம் சென்றால் அது அந்த தீவெட்டிகளில் எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகிற ஒரு புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு சமமாக இருக்கும். புத்தி இல்லாத கன்னிகளுடைய தீவெட்டிகளில் எண்ணெய் போதுமான அளவதாக இல்லை என்றால், ஆனால் அவர்களும் மணவாளனை சந்திக்கவே அங்கு காத்திருந்தார்கள். மணவாளனை சந்திக்க காத்திருந்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்போ கன்னிகைகள் என்று சொன்னால் கரைபடாதவர்கள், இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள், இதுவரைக்கும் எந்த இலச்சையிலையும் விழாதவர்கள், பரிசுத்தமானவர்கள், அவர்களைத்தான் கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, கன்னிகைகள் என்றால் புத்தி உள்ளவர்களும் கன்னிகைகள் தான், புத்தி இல்லாதவர்களும் கன்னிகைகள் தான். இரு சாராரும் கன்னிகைகளாக இருந்தாலும் இரண்டு கூட்டத்தாருமே மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்வார் என்பது மிக முக்கியமானது.
மணவாளன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறது போல மணவாட்டி வார்த்தையாக இருந்தால் மட்டுமே மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள் அல்லது கைவிடப்படுகிறாள், நிராகரிக்கப்படுகிறாள். ஆகிய புத்தி இல்லாத கன்னிகளுடைய அவர்கள் கன்னிகைகளாக பரிசுத்தமானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தீவெட்டிகளில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாததுனால அது அடிக்கடி அணைந்து போக ஆரம்பித்தது. ஆகையால் பிரியமானவர்களே, எங்கள் தீவெட்டிகள் அடிக்கடி அணைந்து கொள்ளுகிறதே, ஆகையால் எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை கேட்க, இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் போதாதபடிக்கு விற்கிறவரிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த எண்ணெய் என்பது இல்லை. எண்ணெய் என்பது வேதத்தில் பாருங்கள், அது நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இப்போ வெளிச்சம் இல்லைன்னா வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். வேத வசனத்துக்குரிய வெளிச்சம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற அந்த வெளிச்சம் வேத வசனத்துக்குரிய அந்த வெளிப்பாடு. வெளிச்சம் என்றால் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லாததுனால பாருங்கள், பரிசுத்தமாக இருந்தார்கள், காத்து கொண்டு இருந்தார்கள், ஜெபித்து கொண்டு இருந்தார்கள், மிக அருமையாகவே இருந்தாலும் கடைசி நேரத்தில் போதுமான அளவு எண்ணெய் இல்லை, வெளிப்பாடு இல்லை. வேத வசனத்துக்குரிய வெளிப்பாடை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தது போல இந்த கடைசி காலத்திலையும் அப்படித்தான் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 25 சொல்லுகிறார். ஆகையால் மணவாட்டி மணவாளனைப் போல இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பது போல உலகப் பிரகாரமான அந்த திருமண காரியம் என்று வரும் பொழுது மணவாளன் எப்படியும் தன்னை போல தன்னை நேசிக்கிற, தனக்கு பணிவிடை செய்கிற, தன்னை முழுவதுமாக ஆதரிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மணவாளன் எதிர்பார்க்கிறது வாஸ்தவம். அதே போல் அந்த மணவாட்டியும் கூட தன்னை நேசிக்கிற, தன்னை ஆதரிக்கிற, தன்னிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒருவர் நமக்கு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். பாருங்கள், அதற்கு மாறாக யாருமே விரும்புறதில்லை. ஒருவருக்கொருவர் அந்த அன்பின் பிணைப்பின் மூலமாக இணைக்கப்படுவதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மணவாட்டி எதிர்பார்க்கிறது போலவே மணவாளனும் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், சில சகோதரர்கள் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை விட நல்லா படிச்சிருக்கணும், நல்ல நிறமாக இருக்கணும், நல்ல கலையாக இருக்கணும், நல்லா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சௌத்த பிள்ளையாக இருக்கணும், அப்படிலாம் கற்பனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண் அப்படி இல்லை, தன்னை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிறோம். அதே போல் மணவாளனாக இயேசு கிறிஸ்து தன்னை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. அவர் என்ன விரும்புகிறார்? தன்னை போலவே இருக்க வேண்டும். அவர் எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ, வல்லமை பெற்றிருக்கிறாரோ, அது போன்று மணவாட்டி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு மேலாக எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் அவரை போல இருக்க வேண்டும். ஏனென்றால் சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் குருவை போல் இருக்கிறான் என்று வத சொல்வது. அப்போ குருவை போல தேறினவன் குருவை போலவே இருக்கிறான். மணவாட்டி தேறின ஒருத்தியாக இருந்தால் மணவாளனை போன்று அவருடைய வல்லமைக்கு வல்லமையாக, ஜீவனுக்கு ஜீவனாக, வார்த்தைக்கு வார்த்தையாகவும் இருப்பாள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். மணவாட்டி என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், தன்னிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு செலுத்த வேண்டும். பாருங்கள், உலக பிரகாரமான ஒரு கணவன் மனைவியை பார்க்கும் பொழுது தன்னுடைய புருஷன் தன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் அன்பு செலுத்தக்கூடாது, எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடாது, எந்த பெண்ணினிடத்திலையும் அவர் சொல்லக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறது வாஸ்தவம். அதே போன்று தான் அந்த கணவனும் அதுதான் நினைப்பார். தன் மனைவி தன்னை மாத்திரம் நேசிக்க வேண்டும், தன்னை விட்டு வேறு ஆடவரோடு செல்லக்கூடாது, அவர்கள் வீண் கதைகளை பேசக்கூடாது, அதையெல்லாம் அவனும் விரும்புகிறான். அதே போன்று தான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய ஒரு மணவாட்டியை அவர் தேடுகிறார்.
ஈசாக்கு எப்படிப்பட்டவன் என்பது எலியேசருக்கு நன்றாக தெரியும். ஈசாக்கு என ஆபிரகாம் வீட்டில் அநேக வருடங்களாக அவன் இருந்து இப்பொழுது வயதில் மூத்தவனாக, வயது முதிர்ந்தவனாக இருந்தபடினால் அந்த வீட்டினுடைய எல்லா காரியங்களை குறித்தும் எலியேசருக்கு நன்றாக தெரியும். எலியேசருக்கு எல்லா காரியங்களை குறித்தும், அவருடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய எல்லா காரியங்களை குறித்தும், எல்லா சிறப்புகளை குறித்தும் அவன் அறிந்திருந்தபடியினால் அவன் ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதையும், அவன் பிறக்குவதற்கு முன்பாகவே ஒருவேளை அங்கு அவருக்கு பணிவிடை செய்கிறவனாக இருக்கலாம். ஆகையால் அவன் பிறந்து வளர்ந்து அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய குணாதிசயம் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, எல்லாவற்றையும் எலியேசர் அறிந்திருந்தான். ஆகையால் ஈசாக்கு எப்படி என்பதை அறிந்திருந்தபடியால் அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு ஏற்ற ஒரு பெண் தேடுவதற்காக செல்லுகிறான். சரிதானா? உலக பிரகாரமாக நாம் அதை செய்கிறோம். ஆனால் தன்னை விட சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, அது தவறு. தன்னை விட சிறப்பாக இருக்கணும், அது அப்படி இருக்கணும், ஒரு கலெக்டராக இருக்கணும், அல்லது ஒரு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் நம்ம தன்னை விட சிறப்பாக நினைக்கக்கூடாது. தான் எப்படி இருக்கிறனோ அதில் திருப்தி கொண்டு தன்னை போல இருந்தால் போதும் என்று நினைக்க வேண்டும். அதே போன்று தான் அந்த கணவனும் சரி, அந்த மனைவியும் சரி, இருவரும் அந்த பண்புகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் ஈசாக்கினுடைய செயல்பாடுகளையும் பண்புகளையும் அறிந்திருந்த எலியேசர் அது சரியான ஒரு நபராக, பெண் தேடக்கூடிய ஒரு நபராக, அதை சரியாக ஈசாக்கு கொண்டு வருவதற்கு பொருத்தமான ஒரு நபராக அவன் காணப்படுகிறான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் ஒரு பெண் இருக்கா, என் பிள்ளைக்கு கொஞ்சம் வரன் பார்க்கணும், நல்ல பையன் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு யார்கிட்ட கொடுப்பாங்க? தரகர், இடைத்தரகர்கள்ட்ட கொடுப்பாங்க. தரகர் ஏதோ ஃபீஸ் கேட்பார், செய்வார், இது பண்ணுவார். அவருக்கு எப்படி ஆகிலும் என்ன செய்யணும், எப்படி ஆகிலும் அந்த தரகர் ஒரு பெண்ணை எப்படியாவது பிடிச்சி கொடுத்துடணும், அல்லது ஒரு பையனை எப்படியாவது பிடிச்சி கொடுத்துட்டா அவருக்கு அந்த ஃபீஸ் கிடச்சிப்போம். அதுக்காக அவர் செய்வார், எல்லா சில காரியங்களை மறைத்து விடுவார். உண்மையாக எந்த தரகரும் செயல்படுவது இல்லை. அதனால் அவர் எதையாவது மறைத்து என்ன செய்வார், அந்த திருமணத்தை நடத்துவதற்கு மிக உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். காரணம், அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை, அந்த ஃபீஸு அது கிடைச்சா போதுங்கிறதுக்காக அதை பண்ணுவான். ஆனால் தேவனுடைய காரியத்தில் அப்படி இல்லை. இங்கே இடைத்தரகர் கிடையாது. ஆபிரகாமை நன்கு அறிந்தவன், ஆபிரகாமுடைய வீட்டின் பணியாளனாக இருக்கக்கூடவன், ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்கை நன்கு அறிந்தவன், அவன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவனாக இருக்கிறான் என்பதை நன்கு அறிந்த ஒரு நபர் தான் சரியான ஒரு துணையை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அதே போன்று தான் தேவனும் அவருக்கு ஒரு மணவாட்டியை தேடுவதற்காக அவர் நன்கு தேவனோடு பரிச்சயமான, தேவனோடு எப்பொழுதும் உறவாடின, தேவன் அடிக்கடி பேசின, தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதை அறிந்து கொண்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனோடு உறவாடுகிற, தேவனை குறித்து நன்றாக அறிந்த, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்கின்ற ஒரு நபரைத்தான் மணவாட்டியை தேடுவதற்காக அவர் அனுப்ப வேண்டும். ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வில்லியம் பிரன்ஹாம். வில்லியம் பிரன்ஹாம் தேவனோடு உறவாடுகிறவர், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர், தேவனுடைய தரிசனத்தை அவர் பார்க்கிறவர், தேவன் அடிக்கடி அவரோடு பேசுகிறார். ஆகையால் தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டு உறவாடி கொண்டு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் மணவாட்டியை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. புரிகிறதா? அந்த எலியேசர் எப்படி ஆபிரகாமுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நன்றாக அறிந்த ஒருவனாக இருந்தானோ அவன்தான் சரியான ஒரு துணையை தேடி கொண்டு வர முடியும் என்பதை அறிந்து ஆபிரகாம் எலியேசரை என்ன செய்தான், அந்த காரியத்துக்காக அனுப்பினது போல இந்த கடைசி நாட்களிலும் ஆமென் மணவாட்டியை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக தேவனோடு பரிச்சயமான, உறவாடுகின்ற, வார்த்தை விசுவாசிக்கின்ற, ஆமென் எல்லாவற்றிற்கும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிற அல்லது தேவனை குறித்து நன்கு அறிந்த ஒருவர் தான் அவர்தான் மணவாட்டியை சரியாக கண்டுபிடிக்க முடியும் என்று அந்த பொறுப்பை
சகோதரன் பிரணாம் இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகையால் வேறு எந்த நபரும் மணவாட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அவர் பொருத்தமில்லாத ஒரு நபராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒருவர், அதே மாதிரி ஆபிரகாமோடு ஐக்கியப்பட்ட ஒருவர் தான் அதை செய்ய முடியும். அதே போன்று தேவனோடு ஐக்கியப்பட்ட ஒருவராகிய பிரணாம் தான் மணவாட்டியை கண்டுபிடிக்க முடியும். வேறு எந்த ஒரு நபரிடத்திலே அவர் அந்த பொறுப்பை கொடுத்தார் என்றால் அது சரியாக இருக்காது. ஏனென்றால் அது தரகர் வேலையாகத்தான் இருக்கும். தரகர் வேலையாக இருக்கும் பொழுது என்னவாகும்? அவருடைய பணத்துக்காக, அவருடைய ஃபீஸுக்காக அவர் எதையாவது ஒன்று செய்வார். அல்லேலூயா. ஆனால் எலியேசர் அப்படி இல்லை. தன் எஜமானுக்கு குமாரனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கணும். வேறு எந்த பெண்ணையும் நாம் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தான். அதே போன்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு சரியான மணவாட்டியை கண்டுபிடிப்பதற்கான பொறுப்பு தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் அருமையாக அந்த காரியங்களை கொண்டு வருகிறார். என்ன பார்க்கிறார்? எப்படி எலியேசர் அந்த ரெபெக்காளிடத்தில் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது என்று கண்டான். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்றால் அவளிடத்தில் சரியான ஒரு குணம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் அவள்கிட்ட இருந்தது. என்ன இருந்தது? முதலாவது அவள் மகா ரூபவதியாக இருந்தாள். அடுத்து அவள் பார்க்கும் பொழுது அவனுக்கும் அவனோடு வந்தவர்களுக்கும் அவனுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்து கொடுக்கிறார். அதுவும் இவன் கேட்காமலேயே. ஆமென். அவர்களுக்கு மட்டும்தான் தண்ணீர். ஆனால் அவள் என்ன செய்தாள் என்றால், நான் உம்முக்கும் உம்மோடு வந்தவர்களுக்கும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் என்ன செய்வேன்? தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி அதில் அவள் கவனமாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அது எவ்வளோ ஒரு நல்ல குணம்னு பாருங்கள். நல்ல குணம் என்று சொன்னால் இன்றைக்கி கஷ்டம். சர்ச்சுக்கு வர்ற விசுவாசிக்கிட்டேயே நல்ல குணத்தை பார்க்க முடியல. கேட்டால் நான் 10 வருஷம் வர்றேன், நான் 20 வருஷம் வர்றேன், 25 வருஷம் இந்த சர்ச்சுக்கு தான் வர்றேன், ஆனால் உன் குணாதிசயம் எப்படி இருக்குது? விசுவாசம் இருக்கிறதா? வல்லமை இருக்கிறதா? ஞானம் இருக்கிறதா? இச்சையடக்கம் இருக்கிறதா? சாந்தம் இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? நற்குணம் இருக்கிறதா? நீடிய பொறுமை இருக்கிறதா? சகோதர சிநேகம் இருக்கிறதா? இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரெபெக்காளை பார்க்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாள். எல்லா குணாதிசயமும் அவளிடத்தில் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்டவள் தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்க முடியும் என்று சொல்லி தீர்மானித்து, கர்த்தராகிய இயேசுவே தேவனே, நீர் என்னை அனுப்பினதின் காரியங்களை வாக்கிய பண்ணினீர். ஆகையினால் என்ன செய்கிறேன்? இவளை வீட்டுக்கு செல்லும்படியாக அவன் கொண்டு வந்த உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவனுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறான். அங்கு என் எஜமானுடைய ஆபிரகாமுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க வந்தேன், ஆனால் உங்கள் மகள் அதற்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் இருப்பாள் என்று சொல்லி அவளை அனுப்புங்கள் என்று கேட்ட பொழுது அவளுடைய வாய்ப்பிறப்பை நாம் கேட்போம், நீ இந்த மனுஷனோடு போகிறாயா என்று கேட்ட பொழுது அவள் போகிறேன் என்று சொல்லுகிறாள். அது என்ன? முன்பின் அறியாத ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதனுக்கு, ஒரு வாலிபனுக்கு மனைவியாக இருக்கும்படி எந்த பெண்ணாவது போவாங்களா? போக மாட்டாங்க. பெற்றோர்களும் அனுப்ப மாட்டாங்க, பிள்ளையும் போக மாட்டான். ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? நீ இந்த மனிதனோடு போகிறாயா? இந்த மனிதனுடைய எஜமானுடைய குமாரனுக்கு தான் இவள் என்னவாக இருக்கணும்? மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். தான் வந்த காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்தார் என்று சொல்லுகிறார். ஆகையினால் நீ போகிறாயா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் இல்லையா? சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க? பிள்ளையினுடைய வாய்ப்பிறப்பை கேட்பதே கிடையாது. தானே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல பையனாக வரானா, நல்ல வசதிகள் வாய்ப்புகள் அவங்க எதிர்பார்க்கிறது எல்லா அம்சமும் இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுலேயும் திருப்தி இல்லாததுனால என்ன செய்யும்? எல்லா வரன்களும் தட்டி போயிடும். ஆனால் பிள்ளைகிட்ட மட்டும் ஒரு வார்த்தை என்ன செய்திருக்க மாட்டாங்க, இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. இதனால் அநேக திருமணங்கள் என்ன செய்கிறேன்னா தள்ளி போய்கிட்டே இருக்குது. முதல்ல யாருக்கு பிடிக்கணும்? பிள்ளைக்கு பிடிக்கணும். பிடிக்கணுமா வேண்டாமா?
வாழப்போகிற பிள்ளைக்கும் அது பிடிக்கிறதா என்பதை நாம் வாய்ப்பிறப்பை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, பெற்றோர்கள் தான் பார்க்குறாங்க. பெற்றோர்கள் அவனுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கணும், மாப்பிள்ளை இந்த மாதிரி அம்சமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பெரிய கலெக்டராக இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னு எல்லாம் போடுவாங்க. அது சொட்டே ஆகாது. ஆனால் எத்தனை வரன்களை பையன்களை பார்த்தாலும் அதை அந்த பெண்ணிடத்திலே கேட்பார்களா என்றால் அது கேட்கவே மாட்டார்கள். முதலாவது பெண்ணிடத்தில் கேட்கணும். ஏம்மா இப்படி ஒரு பையன் வர்றாங்க, எங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு தான் நல்ல பெற்றோர்கள் கேட்பாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைக்கு கேட்கவே மாட்டாங்க. இவங்க சரியாக செலக்ட் பண்ணி அது செட் ஆனால் தான் அப்புறம் பிள்ளைகிட்ட போவோம். சில நேரம் பிள்ளைகிட்ட போகாமலே எல்லா காரியம் நடந்து கடைசியில் வருவாங்க. கடைசியில் பிள்ளைக்கு திருப்தி இல்லைன்னா போச்சு, இது எல்லாம் போச்சு, எல்லா முயற்சியும் போயிடும். அதனால தான் இங்கு என்ன செய்கிறாங்க, ரெபேக்காளுடைய சகோதரனிடத்தில் அவருடைய தகப்பனார் இடத்துல அங்கே கேட்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்ய, அவளுடைய வாய்ப்பிறப்பை நாம் கேட்போமே என்று சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள், இந்த மனிதனோடு போகிறாயா என்ற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது அவள் போகிறேன் என்றாள். பார்த்தீங்களா, அவள் போகிறேன் என்று சொல்லுகிறாள். பாருங்கள், மணவாளனாக இயேசு கிறிஸ்து கருப்பாக இருப்பாரா, சிகப்பாக இருப்பாராக, அல்லது எப்படி இருப்பார், எவ்வளோ உயரம், எவ்வளோ பருமன், எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரியாது. ஆனால் நாம் போக ஆயத்தமாக இருக்கோம் இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? எல்லோரும் ஒரு 100 வருஷம் இருப்போமா பூமியில்? வேண்டவே வேண்டாம் ஐயா, பட்ட பாடு போதும் ஐயா, இல்லையா? சீக்கிரமாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு தான் நம்முடைய ஜெபமாக இருக்குது இல்லையா? அதை கவனிங்க. அப்போ எப்பொழுது செல்லலாம் என்ற ஒரு சூழ்நிலை இங்கே வருகிறது. அதனால் பார்க்குறோம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளனை நாம் முன்பின் அறியலை. முன்பின் அறியாத பட்சத்தில் தேவனுடைய ஆவியினால் தான் நாம் அதை அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை 1 கொரிந்தியர் 2:9 என்று நினைக்கிறேன். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய ஆவியினாலே இதை நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இருக்கா இல்லையா வசனம்? 1 கொரிந்தியர் 2:9 இருக்குது. அப்போ தேவன் தம்முடைய ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்தி தர்றார் இல்லையா? அதே போன்று தான் இங்கே நம்ம பார்க்குறோம், தேவனுடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தவிர நாம் அவரை நேரில் பார்த்ததில்லை. நமக்காக என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கே என்ன தான் இருக்கிறது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி கடந்து சென்றவர் அவர் இருக்கும் இடத்துல நம்மை அழைத்து கொண்டு செல்வதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகையால் அந்த ஸ்தலம் எப்படி இருக்கும், அது எப்படி எந்த விதமான காரியமாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே பரலோகம் என்று ஒன்று உண்டு, எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று உண்டு, ஆகாயத்தில் நாம் அவரை சந்திப்போம், இவ்விதமாய் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கு இருப்போம், 1000 வருஷ அரசாட்சியில் நாம் அவரோடு கூட இருப்போம். இது எல்லாம் தேவனுடைய ஆவியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிதானா? அல்லேலூயா. அதனால தான் ஒருவேளை இந்த ரெபெக்காளுக்கு தேவன் அல்லது அந்த தூதன் எதையாவது ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கலாமோ, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் முன்பின் அறியாத மனிதனோடு போகிறாயா என்றால் எப்படி போக முடியும்? ஆனால் அவள் போகிறேன்னு சொல்கிறாள். அதே நேரத்தில் ஆபிரகாமனுடைய குமாரன் ஈசாக்கை அவள் பார்த்ததே இல்லை. அவன் எப்படி இருப்பான், அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியான பெண் பார்க்கும் முறைமை அதுதான், ஆவிக்குரிய ரீதியான வரன் பார்க்கும் முறை அதுதான். அல்லேலூயா. அந்த ரீதியாக பார்ப்பதற்கு பதிலாக நாம் மனுஷ ரீதியாக அல்லது நம்முடைய மாம்சீக ரீதியாக நாம் அதை பார்க்கிறோம். அது வெற்றிகரமாக அமையுமா என்று சொன்னால் அது சொல்ல முடியாது. நாம்
அது எப்படி இருக்கிறதோ, அவர்கள் இருவரும் கிறிஸ்துக்குள் இருந்தால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்ட பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? நான் போகிறேன் என்று சொல்லுகிறாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாக ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமென். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய உன் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த மணமகளை அழைத்து கொண்டு வரும்போதும் மணமகன் ஆயத்தமாகும் பொழுதும் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கிறார்கள். அதனால்தான் திருமணத்தின் போது பாடுகிற ஒரு பாடல் என்ன பாடலாம்? ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே. அல்லேலூயா. இந்த பாடல் எல்லா திருமணத்தின் போதும் பாடுவாங்க. இல்லையா? அது உலகத்தாராக இருந்தால் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மணமகளே மருமகளே வா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லையா? இந்த மாமியார் ஒழுங்காக இல்லைன்னா மணமகளே வந்த வேகத்திலே போன்றவா. ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் நல்லா வாய்க்கணும். மாமியார் சரியாக வைக்கலைன்னா வந்த வேகத்தில் என்ன செய் போன்னு அனுப்பி விட்ருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் நம்ம காணப்பட வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பம் மிக அருமையான ஒரு குடும்பமாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோ வாழ்த்துறாங்க, எல்லாரும் வாழ்த்துறாங்க. அப்படியே சகோதரர்களே, என் சகோதரியே, கோடா கோடியாக நீ பெருகுவாயாக. பாருங்கள், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் பெருகுவாயாக. ஆனால் இது முதலாவது கொடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு? இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தா? பெருகுவாயாக ஆதாமுக்கு. ஆதாம ஏவாளையும் கர்த்தர் என்ன செய்தார்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை ஆதியாகமத்திலே இங்கே வைக்கிறார். அப்போ முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதம் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஏன்னா உன் பிள்ளைகள் சங்கீதம் 128க்கு வரும் பொழுது உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 128 திருமணத்தின் போது வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக அங்கே இருக்கும். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, என் சகோதரியை கோடா கொடியாக பெருகுவாயாகன்னா அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆதாமும் ஏவாளையும் பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பீங்களாக என்று தேவன் ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கா இல்லையா? ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்குது. அப்போ இங்கேயும் அந்த ஆசீர்வாதம் தான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிறைவாக எப்பொழுது நமக்கு வருகிறது பாருங்கள். இப்பொழுது இவளை வாழ்த்தும் போது உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக என்று அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். அப்படியானால் ரெபெக்காள் மூலமாக வரக்கூடிய அந்த சந்ததி இந்த உலகத்தில் எத்தனை பகைஞர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் ஜெயிப்பார்கள், அவர்களெல்லாம் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறது பார்க்கும். அப்போ இது எங்கேருந்து வருகிறது என்றால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 22:15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, ஏற்கனவே ரெபெக்காளுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான்.
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியங்களை செய்தபடியால், பாருங்கள், இந்த குமாரனுக்குத்தான் பெண் கொள்ளும்படியாக ஆபிரகாம் தன் வேலைக்காரனாக எலியேசரை அனுப்பியிருக்கிறான். அப்படியானால் சுமார் ஒரு 12-14 வயது கூட இருக்காது ஒரு சிறுவன், அவனை கொண்டு போய் என்ன செய்யணும், பலி செலுத்து என்று தேவன் சொன்ன அந்த காரியம். அதனால் அந்த காரியத்தில் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். பார்த்தீர்களா? எப்பொழுதுமே நாம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒரு நாளும் உபவாசம் இருந்தோ அல்லது எந்த நேரத்திலே நாம் முழங்காலில் நின்றோ தேவனை ஆசீர்வதியும் தேவனை ஆசீர்வதியும் தேவனை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகள் நன்மையான இவைகளை சொல்லுங்கள், பொல்லாதவர்களாக உங்கள் பிள்ளைகள் நன்மையான இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையான இவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நன்மையான ஈவுகள் அங்கு வருகிறது. ஆமென். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறோம், அதை விட நிச்சயமான காரியத்தை தேவன் செய்வார்னு சொல்லும்போது என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று ஆசீர்வதி என்று நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காரியங்களை செய்தபடியினால் நான் என்ன செய்வேன் பாருங்கள். 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். பார்த்தீங்களா? அப்போ தேவன் எப்பொழுதும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன என்றால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். புரிகிறதா? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. அப்போ நம்முடைய அன்பு முழுவதுமாக இருக்கணும். நாம் என்ன செய்கிறோம், சில நேரம் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகிறோம், கணவன் மீது அன்பு செலுத்துகிறோம், அடுத்து மனைவியின் மீது அன்பு செலுத்துகிறோம். இதெல்லாம் பிச்சு போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் வரும் பாருங்க, இல்லையா? நம்ம சாப்பிட்டு திருப்தியான பிறகு மீதியை கொண்டு கோழிக்கு போடுவோம், சரிதானே? இல்லைன்னா நாய்க்கு போடுவோம். கொஞ்சம் சாப்பிட்டு மீதி எச்சியை கொண்டு போடுவோம், இல்லைன்னா எச்சியை நம்ம கோழிக்கு போடுவோம். அதே போல் தான் நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறது, கணவனை நேசிக்கிறது, மனைவி நேசிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அதிகமாக இருந்து கடைசியில் டைம் இருந்தால் நான் சர்ச்சுக்கு வருவேன், டைம் இருந்தால் நான் ஜெபக்கூட்டத்துக்கு வருவேன். ஆமென். எனக்கு டைம் இருந்தால் பார்க்கணும். ஏன்னா பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு, பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கு, என் புருஷன் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பட்னியாக இருந்தெல்லாம் பழக்கம் இல்லை, நான் போய் சுட சோறு பொங்கி கொடுத்தாகணும். அது பார்த்தா இல்லை, என் மனைவி தனியாக இருப்பான், கொஞ்சம் பயப்பட சுவாபம், நான் வீட்டுக்கு போய் ஆகணும். இதெல்லாம் போட்டு மீதி கொஞ்சோண்டு எச்சி வரும் பாருங்க. இதுதான் யாருக்கு? ஆண்டவருக்கு. மீதி எச்சின்னா நான் சொல்கிற எச்சி என்னென்னா அந்த அன்பில் ஒரு எச்சம். எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லா அன்பையும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் கொடுத்து மீதி ஆண்டவரே எனக்கு டைம் இருந்தால் நான் ஜெபக்கூட்டத்துக்கு வருவேன், டைம் இல்லைன்னா என்னால் வர முடியாது, நீர் ஒன்றும் கோபிட்டுறக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே, நீர் என்ன செய்யக்கூடாது, கோபிட்டுறக்கூடாது. என் டைம் இல்லை, நான் என்ன பண்ணட்டும், இல்லையா? அப்படி தானேங்க, சரிதானே இல்லையா? அப்போ அந்த முழு இருதயத்தோடு அங்கே என்ன செய்யலை, அன்பு கூறலை. முழு இருதயத்தோடு அன்பு கூறினா தான் நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுத்துருவோமே. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை பிரியமானவர்களே. தன் ஒரே மகன், ஒரே புத்திரன், அவனை பலி செலுத்து என்று சொன்னாலும் கூட தேவன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அதை செய்ய துணிந்து கத்தியை எடுத்து வெட்டுவதற்கு ஓங்கினான். ஆபிரகாமே, பிள்ளையாண்டில் கைப்படாத. ஆமென். நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து படியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போ இன்றைக்கு ஒன்றை பூமியில், அதாவது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நாம் இன்றைக்கி புறஜாதி, இன்றைக்கி நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கொண்டு வந்தது. ஒரே மனிதனாகிய ஆதாமனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமை நிமித்தமாக, அல்லேலூயா, என்ன பார்க்குறீங்க செல்லில் வசனமா? பைபிள் எடுக்கணும். அல்லேலூயா சொன்னார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, செல்ஃபோனை நோண்டாதீங்க, அங்கே எல்லா வித கன்றாயும் இருக்கும். ஆராதனை நேரத்துலேயும் சர்ச்சுக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும்? பைபிள் கொண்டு வரணும். பைபிள் தான் வாசிக்கணும். அல்லேலூயா. ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயாவது நம்ம பிரயாணப்பட்டு போகிறோம், அப்போ தான் நம்ம அந்த இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா மெயின் என்னதுங்க? பைபிள். அல்லேலூயா. இதில் எந்த ஆபாசமும் இருக்கா? இல்லை, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் செல்ஃபோனில் எல்லா ரீல்ஸும் இருக்கும், எல்லா ஃபூல்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே கன்றாவி முழுவதும் அது உள்ளதாக இருக்கும். அதை எடுத்து தேவ சமூகத்தில் வச்சு நம்ம அதுதான் சர்ச்சுக்குள்ளே வரும்போது என்ன செய்யணும்? செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு பெட்டி வச்சுருந்தேன் நான் சர்ச்சில் முன்னால், என்ன ஒரு பெட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டிக்குள்ளே போட்டுருங்க. நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு ஆள்னால எவ்வளோ பெரிய பிரசங்கம் வருது பாருங்கள். காரணம் பார்க்கணும். வசனம் கூட பார்க்கக்கூடாது, பைபிள் தான். அல்லேலூயா. பார்க்கலாம் மற்ற டைமில், இது ஆராதனை வேலை, தேவனை ஆராதிக்கிற வேலை. அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் உன் சந்ததிகள் பூமியில் சகல ஜாதிகள், புறஜாதிகள், சமாரியா இல்லையா, யூதர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் என்ற ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒரே மனிதனாகிய ஆதாமனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே உலகம் முழுவதும் மரணத்துக்குள் வந்தது. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒரே மனிதனாகிய பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலமாக மீண்டும் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக, அதுவும் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று எபிரேயரில் எழுதியிருக்கிறது. அப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் ஆசீர்வாதம் போச்சு, சாபம் வந்துச்சு. இயேசு கீழ்ப்படிந்து அவர் தம்மை முற்றிலும் தாழ்த்தும் போது அந்த ஆசீர்வாதம் மீண்டும் நமக்கு வருகிறதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு முக்கிய காரணம் பாருங்கள். எப்பொழுதும் ஒரு காரியத்தை கவனிங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தான் காரணம். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். இன்றைக்கி பிள்ளைகள் ஏன் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் கொண்டு போகிறார்? உங்கள் பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உங்கள் பிள்ளைகள் ஏன் ரட்சிக்கப்படலை? உங்கள் பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி துன்மார்க்கமான சூழ்நிலையில் போகிறார்கள்? காரணம், நீ என் வேதத்தை மறந்ததுனால நான் உள்ள பிள்ளைகளை மறந்துட்டேன். அப்போ நம்முடைய பிள்ளைகள் சரியான ஆசீர்வாதத்தோடு இருக்கிற காரணம் யாருங்க? பெற்றோர்கள் தான். பாருங்கள், உங்கள் முன்னோர்களுடைய பாவத்தை நான் 1000 தலைமுறைதேரும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்னு வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். அதனால் எப்பொழுதுமே நம்முடைய ஆசீர்வாதம் பாருங்கள், பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக உறுதுணையாக இருந்து வார்த்தையின்படி ஜீவித்து தேவனோடு உறவாடி முழுமையாக இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆதாயமாக்கி தருவார். ஒரு கணவனை ஆதாயமாக்கி தருவார், ஒரு மனைவியை ஆதாயமாக்கி தருவார். அல்லேலூயா. அப்போ பெற்றோர்களுடைய காரியம்தான் முக்கியம். பெற்றோர்கள் வேதத்தை மறந்தால் அவர் பிள்ளைகளையும் மறப்பார். அப்போ நாம தான் காரணம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலை, பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னு சொல்லக்கூடாது. நாம் சரியாக இருந்தால் அவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்கள், முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகையால் இந்த முழு ஆசீர்வாதமும் அது மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, பார்த்தீங்களா, நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்றால் நான் ஆசீர்வதிக்கிறதை யாரும் என்ன செய்ய முடியாது?
தடை பண்ண முடியாது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அதை யாரும் தடை பண்ண முடியாது அப்படின்னு தேவன் சொல்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதி என்று ஒரு 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தாரா? இல்லை. ஆசீர்வதியும் என்று அவர் ஜெபிக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவரை முழுமையாக நேசித்து அந்த வார்த்தையின்படி செயல்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் தானாக வரும். ஆமென். அதனால் தேவன் ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய சந்ததியும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எந்த சத்துருக்களும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் முடிக்க போகிறோம். உபாகமம் 28 10ஆம் வசனம், அப்பொழுது என் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி அநேக ஜனங்கள் உன்னை கண்டு பயந்து ஓடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் எந்த சத்துருக்கள் வந்தாலும் நம்மை கண்டு பயந்து என்ன செய்யணும்? ஓடணும். பிசாசாக இருந்தாலும் ஓடணும், சத்துருக்களாக இருந்தாலும் ஓடணும். யாரும் அண்ட முடியாது. அதனால் உன் சத்துருக்களை உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை நினைச்சுவார்கள், சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தின்படியே இப்போ ரெபேக்காளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் பாருங்க. ரெபேக்காளுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? ரெபேக்காளை அழைத்து அவங்க சொல்கிறாங்க, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கொடியாக பெருகவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமென். அப்போ ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கு வருகிறது. ஆவிக்குரிய பிரகாரமான விசுவாச சந்ததியாக நாமும் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆகையால் தான் திருமணத்தின் போது இன்னொரு பாடலை பாடுவாங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்த அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதுன்னு பார்ப்பாங்க. கடைசி ஒரு வசனம், கலாத்தியர் 3:14 வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நிறைவு செய்வோம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வருகிறது என்று தேவனுடைய ஆவியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் பைபிளை புரட்டான்ட்ட நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா இது 1000 தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பேன் சபையில், இந்த ஒரு வசனத்தை மட்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலே அவர்களுக்கு வருகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் ரெபேக்காளுக்கு வருகிறது, ஈசாக்குக்கு வருகிறது, யாக்கோபுக்கு வருகிறது, அவன் சந்ததிக்கு தாவீதுக்கு வருகிறது, அடுத்தது கிறிஸ்துவுக்கு வருகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய சந்ததியாக நமக்கும் வருகிறது. ஆமென். ஆகிய ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் புறஜாதிகளுக்கு நமக்கும் வருகிறது. ஒரே மனிதன் கீழ்ப்படிந்ததுனால நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துவும் மரணபரியந்த நம்மை கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படியவர்களாக இருப்பார்கள். அதுதான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ இருந்தால் நிச்சயமாக அது ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்க முடியாது. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். ஆகையால் தேவ கிருபையினால் இந்த ஜெப கூட்டத்தில் நாம் கர்த்தரை பாடினோம். தேவ நாம் மகிமைக்காக தேவ செய்தியை நாம் கேட்டோம். ஆகையால் அருமையான மகள் ஆசனாத் சாரோன் அருமையுடைய நாம மகிமைக்காக இந்த குடும்பத்தார் இந்த ஜெப கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். என ஒரு 10 நாட்களில் ஒரு திருமண காரியம் நடைபெற இருக்கிறது. தேவன் அந்த திருமணத்தை நிச்சயமாக ஆசீர்வதிக்க கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தின்படி ஜீவிக்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ அதை இடித்து போடுகிறாள் என்று சொன்னபடி புத்தியுள்ள ஒரு ஸ்திரியாக இருந்து தன் கணவரையும் ஆதாயப்படுத்தி கடைசி கால செய்திக்குள்ளாக விசுவாசத்தில் கடந்து வர
அந்த வீட்டை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பு ஆஸ்நாத் சாரோனுக்கு தான் இருக்கிறது. ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன செய்ய முடியும், வீட்டை கட்ட முடியும். ஆகியால் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து தேவன் அந்த மகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தியையும் கொடுத்து அந்த பொது வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வாராக. நாம் அனைவரும் ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின் பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ரெபெக்காளை வாழ்த்தி என் சகோதரியை கோடா கோடியாக பெருகுவாயாக என்று அவர்களை ஆசீர்வதித்தார்கள். அதே போன்று கர்த்தாவே, நாங்களும் ஆஸ்நாத் சாரோனை ஆண்டவரே அந்த மகளை கோடா கோடியாக பெருகுவாயாக என்று சொல்லி உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எப்பொழுதும் இருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவன் மகனை காட்டிலும் மனைவியை காட்டிலும் வேலைக்காரர்களை காட்டிலும் அதிகமாக நேசித்தது உம்மைத்தான் தேவனே. அதே போன்று விசுவாசிகளும் இந்த குடும்பத்தாரும் மகள் சாரோன் ஆண்டவரே, ஆஸ்நாத் சாரோரும் கூட ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த வீட்டை புத்தியுள்ள ஸ்திரியை போல ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்டி வார்த்தைக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக தேவன் சகல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் கொடுத்து மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, இந்த குடும்பத்தாருக்கு உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் குடும்பத்தாருக்கும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக நீர் கொடுத்து ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் விசேஷமாக அருமையான இந்த குடும்பத்தாரோடும் மகள் ஆஸ்நாத் சாரோனோடும் அவள் எதிர்கால அந்த கணவனோடும் கர்த்தாவே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.